இந்த லெண்ட் டேஸ் நாட்களில் 40 நாட்களாக உலகம் முழுவதும் கடைபிடிக்கிறத நாம் பார்க்கிறோம். ஏன் உபவாசமா இருக்கிறார்கள், எதற்காக உபவாசமா இருக்கிறார்கள், ஏன் உபவாசமா இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அதனுடைய நோக்கம் அறிகிறதா அறியலையா என்று தெரியவில்லை. அநேகர் நாம் கேட்கும் போது, ஏங்க உபவாசம் இருக்கிறீங்க? 40 நாட்களாக ஆண்டவருக்காக இருக்கிறோம். ஆண்டவருக்காக உபவாசம் இருக்கிறதல்ல, நமக்காக தான் உபவாசம் இருக்கணும். நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக, நம்ம தேசத்திற்காக, நம்ம சபைகளுக்காக, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவராய் தேவன் செய்த நன்மைகளுக்காக, சில நேரங்களில் நம் மனம் திரும்புவதற்கு, ஒருவேளை பாவ பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு இருந்தால், ஆண்டவரே நம் மன்னியும், ஆண்டவரே இந்த சரீரம் உம்முடைய ஆலயம் என்று சொன்னீங்களே, அவனமாக இந்த ஆலயத்தை புதுப்பித்து கொண்டு உமக்காக பரிசுத்தமா வாழ்வதற்காக என்று தீர்மானங்களை பண்ணிக்கொள்ள வேண்டும். 40 நாட்கள் மோசையானவர் உபவாசம் இருந்தார். ஆண்டவருடைய கட்டளைகளை, நியமங்களை, ஆண்டவராகி தேவனுடைய 10 கட்டளைகளை பெற்றுக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்தானவர் உபவாசம் இருந்தார். ஊழியத்தினுடைய ஆரம்பம் நாட்களில ஊழியத்தை ஆரம்பிப்பதற்காக தானியேல் உபவாசம் இருந்தார் 21 நாட்கள். ஏனென்றால் பரலோகத்தின் ரகசியங்களை, சொப்பனங்கள், தரிசனங்களை, அந்த ரகசியங்களை கற்றுக்கொள்வதற்காக, அறிந்து கொள்வதற்காக அல்லும் பகலும் புசியாமலும் எஸ்தரும் தாதிமார்களும் உபவாசமா இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் யோதா ஜனங்கள் அழிக்கப்படக்கூடாது என்று. அநேக ராஜாக்கள் மனம் திரும்புவதற்கு உபவாசம் இருந்தார்கள். சகரியா புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரம் 5-6 வாசிக்கிறோம். அற்புதமான ஒரு வார்த்தை. என்ன வாசிக்கிறோம் என்றால், நீங்கள் உபவாசிக்கும் பொழுது எனக்கென்று தானா உபவாசிக்கிறீர்கள்? நீங்கள் குடித்தாலும் புசித்தாலும் உங்களுக்கென்று தானே என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிற பார்க்கிறோம். சிலர் மனம் திரும்பினார்கள், பாவங்களை விட்டார்கள், ஆண்டவருக்காக தங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொண்டு உபவாசமா இருந்தது நாட்களை நாம் பார்க்கிறோம். ஆகையினால ஒரு நோக்கம், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு சேஞ்ச் பண்ணணும் நம்முடைய வாழ்க்கையில். அதனால்தான் உபவாச நாட்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவனாய் கர்த்தர் தாமே இந்த 40 நாட்கள் உங்களை வாழ்க்கை மாற்றும்படியா கர்த்தர் உதவி செய்வாராக. God bless you all. God bless you.